வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜயோட மனைவியான சங்கீதா விஜய் வந்து இன்னைக்கு லண்டனில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அவங்க தாவேகா தலைவரோட அந்த சமரச பேச்சுவார்த்தைக்கு உடன்படுற மாதிரி ஒரு நியூஸ் இப்போ வந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 20ல் நடக்க போகிற இந்த கேஸோட ஃபஸ்ட்டு ஹியரிங்க்கு அவங்க வந்தால் இது பெரிய பிரச்சனையை தாவேகாவுக்கு தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு மீடியா கிட்ட ஒரு அனுதாப பேட்டி ஏதாவது கொடுத்தாங்களோ, இல்லை அவங்க ஏதாவது ஒரு சோகமாக ஒரு அறிக்கை விட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது கட்சியோட பெண்கள் ஓட்டு சதவீதத்தை ரொம்ப பாதிக்கும். அதாவது அதனுடைய இம்பேக்ட் எலெக்ஷன் அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவோட அந்த ஐடி விங் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படி இந்த பிரச்சனையை ஃபஸ்ட்டு ஹியரிங் வரைக்கும் கொண்டுட்டு போகக்கூடாது. அவங்க கேட்ட ஜீவனாம்சம், அவங்க கேட்ட எல்லா விஷயத்தையும் அதன்படியே ஒப்புக்கொண்டுட்டு இப்போ அவங்களுக்கு அந்த சமரசத்தை கொடுக்கறது தான் கட்சியோட ப்ராக்ரஸுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி கட்சி முடிவு பண்ணியிருக்கிற இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தன்னுடைய 2 குழந்தைங்களுக்கும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தாவேகா தலைவர் முடிவு பண்ணியிருக்காரு. அதாவது ஆளுக்கு 250 கோடி கிட்ட கொடுத்துட்டு 500 கோடி கொடுத்துட்டு சங்கீதா விஜய் கேட்ட அந்த நீலாங்கரை வீட்டையும் அவங்களுக்கே கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் சென்னையில் முக்கியமான இடங்களில் செயல்பட்டு வர சங்கீதா பேரில் செயல்பட்டு வர திருமண மண்டபங்களையும் அவங்கக்கிட்டேயே கொடுத்துட்டு அவங்களுக்காக வாங்கின ஷேர்ஸ், அதுக்கப்புறமேல அவங்களுக்காக வாங்கின பங்களாஸ் எல்லாமே அவங்களுக்கு திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி விஜய் முடிவு பண்ணியிருக்கிறாரு. இது எல்லாமே தங்களுடைய குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக அவர் பண்ணியிருக்காரு. அதாவது இதை பற்றின ஒரு முக்கியமான விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப போயிட்டுருக்குது. இந்த முடிவை எடுத்ததுக்காக சங்கீதா விஜய் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஆவலை தான் எல்லாருக்குமே தூண்டுது. அவங்க சீக்கிரம் எப்போ லண்டன்லேருந்து இந்த சமரச பேச்சுவார்த்தைக்கு உடன்படுவாங்களா, இல்லை கோர்ட்டில் பார்த்துக்கலாம், இல்லை அந்த மாதிரி சொல்லுவாங்களா அப்படிங்கிற நிறைய கேள்வி எழற இந்த நேரத்தில் ஜேசன் விஜயை இங்கேருந்து லண்டன் போய் அம்மா கிட்ட பேசி அவங்க இந்த விஷயத்தை பற்றி பேச போகிறாங்களா. ஏன்னா ஜேசன் விஜய் இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸாக அந்த படத்தில் அவரால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலையா. அதாவது அப்பா அம்மா பிரிஞ்சிருக்கிற இந்த நிலையில் அவரால் அவருடைய ஒர்க்கில் சுத்தமாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இன்னொரு முக்கியமான விஷயம், தங்கச்சியோட ஸ்டடீஸ், தங்கச்சியை பார்த்துக்கிறதும் இவர் தானா. அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா இவர் தான் போவாராம். அந்த அளவுக்கு அப்பா அம்மாவும் மன உளைச்சலில் ரொம்ப அப்பா ஒரு பக்கம் பிஸியாக ஓடிட்டுருக்குறாங்க. அதனால் குழந்தைங்க எந்த அளவுக்கு மன உளைச்சலில் இருக்காங்க அப்படிங்கிறது இதுலேருந்தே நல்லா நமக்கு தெரிய வருது. இதுதான் சங்கீதா விஜயும் தன்னுடைய மனுவில் இந்த விஷயத்தினால நான் மன உளைச்சலில் ஆளாகிறதுக்கு மட்டும் இல்லாமல் என்னுடைய குழந்தைகள் எந்த அளவுக்கு டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத என்னால் ஈஸியாக சொல்லிட முடியாது. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து அவங்கள ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட்ஸை பார்த்து அவங்கள வளர்க்குறது மட்டும்தான் என்னுடைய முழு நேர வேலையாக இருக்குது. ஸோ என்னால் ஈஸியாக சொல்ல முடியும் அவங்க இப்போ என்ன ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எல்லா நேரத்துலையும் ஒரு அம்மாவால் குழந்தைங்களோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஒரு கட்டத்தில் அப்பாவோட ஹெல்ப்பும் அந்த அம்மாவுக்கு தேவைப்படுது. ஆனால் அந்த டைமில் எங்கள் கூட விஜய் கிடையாது. நாங்கள் தனியாகவே தான் நிறைய காலங்கள் ஹாலிடேக்கு போகிறது, இல்லை எங்களுடைய நிறைய ஹாப்பியான மூமெண்ட்ஸில் நாங்கள் அவரை மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சேடாக ஃபீல் பண்ணி ஜெய்சன் விஜய் பேசியிருக்காரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமே என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சங்கீதா விஜயை பற்றி விஜயோட அம்மா சொன்ன விஷயங்கள் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சங்கீதா விஜயை பற்றி தாவேகா தலைவர் விஜயோட அம்மாவான ஷோபா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு விஜய் பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். சின்ன வயசுலேருந்தே அவன்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை அவன் முடிவு பண்ணிட்டான்னா அவனாக அதை முடிச்சுட்டு வர வரைக்கும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அவன் 360 டிகிரி அந்த வேலையில் தான் இருப்பான். அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவனுடைய கூடையே இருக்கிறவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியுமே தவிர புதுசாக வரவங்களுக்கு அவனை பார்த்தா ரொம்ப காம் டைப்பாக தான் தெரியும். ஒரு விஷயத்தை அவன் முடிவு பண்ணிட்டானா அது முடிக்கிற வரைக்கும் விஜயை யாராலையுமே திருப்ப முடியாது. அதை நோக்கி தான் அவன் டிராவல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஷோபா சொல்லியிருக்காங்க. நான் பின்னணி பாடக என்னுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணினேன். அதனாலேயே என்னமோ தெரியல, விஜய்க்கு நிறைய பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அவன் ரசித்து கேட்ட நிறைய பாடல்கள் நான் ஆரம்ப காலத்தில் கேட்டது தான்.
இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஆரம்ப காலத்துல விஜய் நிறைய பாடல்கள் பாடியிருக்காருல்ல. அது எல்லாமே இது வந்து நான் பாடுறது மாரியே இருக்கும். ஏன்னா, என்னுடைய குரல் வளம் அப்படியே விஜய்க்கு வந்திருக்கிறத நான் நெறைய நாள் பார்த்து சந்தோஷப்பட்டுருக்கிறேன். அப்பேற்பட்ட குரல் வந்து ஒரு சில நாள் வந்து இப்போ என்கிட்ட ஃபோன்ல பேசும்போது வாய்ஸ் வந்து உடைஞ்சு போறத பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னுடைய மகன் வந்து இன்னைக்கு எவ்வளோ ஒரு கஷ்டத்த அனுபவிச்சுட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா, ஆஸ் அ மதரா வந்து இப்போ அவன் இருக்கிற மனநிலைய என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவன் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டெப்ப வச்சுட்டான். அதுலேருந்து அவனால பின்வாங்க முடியாது. எக்காரணத்த கொண்டும் அந்த வேலைய அவன் முடிச்சுட்டு தான் திரும்புவான் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா, அவன் எவ்வளோ தூரம் போறானோ, அதுக்கு அதுக்கு வந்து ஆஸ் அ பேரண்ட்ஸா நாங்க சப்போர்ட் பண்றதுக்கு தயாராவே இருக்கிறோம். ஆனா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்னுடைய விஜய வந்து முடக்கி போட்டுறாது. அதாவது எந்த அளவுக்கு வந்து நாம அவன ஃபோர்ஸா ஏதாவது ஒரு விஷயம் பண்றோமோ, அத விட அவன் ஃபோர்ஸா பதிலுக்கு திருப்பி அடிப்பான் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு இங்க தெரியாம இருக்குது. அதாவது இன்னைக்கு இந்த சினி உலகம் வந்து அவன வந்து ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கல. நெறைய ஃபெயிலியர்ஸ பார்த்தான். நெறைய வந்து வீட்ல வந்து அ டான்ஸ் பண்ணுவான். இல்ல நெறைய வந்து இங்க வீட்ல அவன் செட்டில் பண்றது மட்டும் இல்லாம, வீட்லயும் நெறைய வந்து ஹோம் ஒர்க் பண்ணுவான். எனக்கு வந்து பார்க்கறதுக்கு இதா இருக்கும். ஒரு ப்ரொடியூசரோட பையன் எவ்வளோ சந்தோஷமா அவனுடைய வாழ்க்கைய கழிக்கலாம். ஆனா, ஏன் இவன் இவ்ளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நாள் நான் விஜய பார்த்து ஆச்சரியப்பட்டுருக்கேன். ஆனா, அதனுடைய பலனா தான் இன்னைக்கு அவன் இந்த சினி ஃபீல்ட்ல அச்சீவ் பண்ணியிருக்கிற அந்த பொசிஷன். அவன் 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 வந்து சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டது என்னன்னா, அவனுடைய ரோல் மாடல் வந்து சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் மாரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த சினி ஃபீல்ட்ல கால் எடுத்து வச்சான். இன்னைக்கு அவர விட ஒரு அதிகமான பொசிஷன்ல ஐ திங்க் ஸோ அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால தான் அவன இந்த இடத்துல கொண்டு வந்து விட்ட ரசிகர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட மட்டும் தான் இன்னைக்கு விஜய் தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சிய ஆரம்பிச்சு செயல்பட ஆரம்பிச்சானே தவிர, அவனுக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. யாரு எந்த இடத்துல இருந்து அவன அடிச்சாலும் சரி, அதுக்காக அவன் தயங்க மாட்டான். அவன் வந்து ஒரு விஷயத்த முடிவு பண்ணாம ஒரு விஷயத்துல அவன் இறங்க மாட்டான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து மத்தவங்க மாதிரி ஜஸ்ட் லைக் தட் ஒரு வேலைய தொடமாட்டான். அத அவன் தொடறான் அப்படிங்கிற பட்சத்துல எத்தனை நாள் அதுக்காக அவன் உட்காந்து யோசிச்சிருப்பான் அப்படிங்கிறத யாராலையுமே கிட்டத்தட்ட கணக்கு கூட போட்டிருக்க முடியாது. ஏன்னா, நாம ஒரு விஷயம் அவரை பத்தி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மள விட 2x மடங்கு வந்து நம்மள பத்தி அவர் கணக்கு போட்டுருவாரு. ஸோ வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சைலண்ட். எந்த அளவுக்கு அவன் சைலண்டா ஒரு இது இருக்கானோ, அந்த அளவுக்கு வந்து அவன் ஆபத்தானவனும் கூட. அதாவது இப்போ ஆழமான கடல் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியா இருக்கும். மேல வந்து கடலோட சலசலப்பு ஜாஸ்தியா இருக்கும். ஆனா ஆழம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதிய தரும். ஆனா அதே நேரம் அது ஆபத்தும் கூட. அதனால விஜய யாராவது சீண்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து கொஞ்சம் ஒரு ஒரு விஷயத்த முடிவு பண்ணிக்காங்க. அவன் திருப்பி அடிச்சா, நீங்க அவன அடிச்சீங்களா, கண்டிப்பா அவன் அத தாங்குவான். ஏன்னா, எல்லாத்துக்கும் தயாரா தான் இன்னைக்கு விஜய் வந்து இந்த இடத்துல வந்து நிக்கிறான். ஆனா, அவன் திருப்பி தர ஆரம்பிச்சீங்களா, கண்டிப்பா வந்து உங்களால அத வாங்கிக்க முடியாது. அது பலத்த அடியா கண்டிப்பா போய் விழும். ஸோ வந்து அவன ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இன்னைக்கு ஷோபா பேசுனது சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குது. அதாவது ஒரு ஆஸ் அ மதரா இன்னைக்கு தன்னுடைய பையன் பின்னாடியே அவங்க நிக்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவருடைய மொத்த ஃபேமிலியுமே அவரை கைவிட்ட இந்த நிலையில தன்னுடைய அம்மா பக்கபலமா அவருக்கு நிக்கிறது வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ரொம்ப எமோஷ்னலா ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. எதுக்கும் ஃபீல் பண்ணாத விஜய், எல்லாமே கடந்து போகும். லைஃப் வந்து ஒரு பெரிய ஓஷன் மாரி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வந்து ஷோபா வந்து பேசியிருக்காங்க.